அந்த கோட்பாட்டை ஜேவிபி எப்பொழுதுமே முன்வைத்ததில்லை. அவர்கள் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தின் கூட அவர்கள் தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, தனித்துவமான பிரச்சனை இருக்கு என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எப்பொழுதுமே அதை ஒத்துக்கொண்டிருந்தார்கள். இலங்கையில் இருக்கின்ற பிரதான முரண்பாடு என்பது தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு. இந்த முரண்பாடு இப்பொழுது தணிந்திருக்கின்றது. இப்பொழுது பொருளாதார பிரச்சனை முன்னுக்கு வந்திருக்கின்றது. ராஜபக்சனுடைய பாசிச அரசாங்கம் நாட்டை சூறையாடி கொண்டிருந்தது. இந்த சூறையாடலால் முழு இலங்கை மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு ஒப்பீட்டளவில் யாரிடமும் ராஜபக்சவுக்கு எதிராக, அவர்களுடைய சூறையாடலுக்கு எதிராக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அல்லது பொருளாதாரத்தை மீளமைப்பதற்கான, அந்த பாசிசத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான எந்த திட்டமும் யாரிடமும் இருக்கவில்லை. வடகிழக்கு சார்ந்த தமிழர்களுடைய போராட்டத்தை அப்பட்டமான இனவாதமாக மாற்றிக் கொண்டிருப்பதில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பங்கும் இருக்கின்றது. சீமானை வேண்டுமானால் சிலர் ஒரு கட்டத்தில் மூடத்தனமாக நம்பி இருந்திருக்கலாம், தோழர் தியாகு போன்றவர்களுடைய பேச்சை கேட்டு அமர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள சூழலின் படிக்கு இலங்கையில் அடிப்படை பிரச்சனை என்பது அடிப்படை வசதிகளுக்கான பிரச்சனை. தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு, சிங்கள ஜனநாயகவாதிகளுக்கு உணர வைப்பதற்கான ஒரு கதவு திறந்திருக்கின்றது. ஜேவிபி ஆக இருக்கட்டும், இல்லை தமிழரை ஒருவரே இலங்கையின் தலைவராக இருந்தாலும் கூட பௌத்த சிங்கள பேரினவாதத்தை மீறி அவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். என்று நம்மோடு இங்கிலாந்திலிருந்து செயல்பாட்டாளர் சபா நாவலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருது. தமிழர்கள் பூர்வீகமாக வாழக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில அனுரா தலைமையிலான ஜேவிபி தலைமையிலான அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றது. இதுதான் எல்லாரையுமே இன்னைக்கு இலங்கையை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. தமிழர்கள் ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு. அது வரலாற்றில் இதற்கு முன்னாடி நடக்காத ஒரு நிகழ்வு. பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, தமிழ் மக்களினுடைய மனநிலையில் எப்படியாக இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இதற்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. தமிழர்களுக்கு இடையிலே, தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே ஒற்றுமை கிடையாது. அவங்க ஒற்றுமையாக போட்டியிட்டு இருந்தா நீங்க யாழ்ப்பாண மாவட்டத்துல எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சீட்டு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான இந்த நியூமெரிக்கலை வச்சு சில கதைகள் எல்லாம் சொல்றாங்க. பொதுவாக தமிழ் மக்களிடம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது மிகவும் இலகுவான ஒரு விடயம். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எதற்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தார்களோ, இல்லை திமுகவுக்கு பெருவாரியான வாக்களித்தார்களோ நாடாளுமன்ற தேர்தலில், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இதே காரணம் தான் இலங்கையிலும். அதாவது போருக்கு பின்பு, குறிப்பாக போருக்கு பின்பு ராஜபக்சனுடைய பாசிச அரசாங்கம் நாட்டை சூறையாடி கொண்டிருந்தது. இந்த சூறையாடலால் முழு இலங்கை மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு ஒப்பீட்டளவில் யாரிடமும் ராஜபக்சவுக்கு எதிராக, அவர்களுடைய சூறையாடலுக்கு எதிராக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அல்லது பொருளாதாரத்தை மீளமைப்பதற்கான, அந்த பாசிசத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான எந்த திட்டமும் யாரிடமும் இருக்கவில்லை. ஒரு குறைந்தபட்ச திட்டத்தோடு அனுரகுமார திசாநாயக்க வந்ததனால் அதற்காக தற்காலிகமாக ராஜபக்சவனுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக தமிழ் மக்கள் அதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் இது சொல்லுகிற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த தேர்தல் சொல்லுகிறது. தமிழ் மக்களோ அல்லது சிங்கள மக்களோ, தமிழ் பேசுகின்றவர்களோ சிங்கள மக்களோ இனவாதிகள் இல்லை என்பதை இந்த தேர்தலின் முடிவு சொல்லுகின்றது. மூன்றாவது இதற்கூடாக கிடைத்திருக்கிற நன்மை, இதுவரைக்கும் தமிழ் மக்கள், அதாவது வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் மேற்கு நாடுகள், அதாவது இன்றைக்கு பலஸ்தீனத்தில் மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற 1.5 மில்லியன் மக்களின் குருதியால் இறப்பால் உருவாக்கப்பட்ட அமெரிக்காவிடமோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அப்பட்டமான இனவாதிகளிடமோ
அல்லது புலம்பெயர் நாடுகளில் தங்கள் நலனுக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றவர்களிடம் முறையிட்ட தமிழ் பேசும் மக்கள், வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் இன்றைக்கு தங்களுடைய பிரச்சனையில் நேரடியாகவே தொடர்புள்ள சிங்கள மக்களிடம் தங்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளை முறையிடுவதற்கான, தங்களுடைய குறைகளை கூறுவதற்கான கதவு திறக்கப்பட்டுள்ளது. அது முதலாவதாக அறகலைய போராட்டத்தினுடாக திறக்கப்பட்டது. இரண்டாவதாக இன்றைக்கு அந்த கதவு திறந்திருக்கின்றது. சிங்கள மக்களிடம் நேரடியாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இப்ப நீங்க குறிப்பிட்டு பேசுனீங்க, அதாவது தமிழ் மக்கள் இனவாதிகள் கிடையாது அப்படின்றத தமிழ் மக்கள் உணர்த்தி இருக்கிறாங்க, சிங்கள மக்கள் இனவாதிகள் கிடையாது சிங்கள மக்கள் உணர்த்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. இன்னைக்கு சிங்கள மக்கள் இனவாதிகள் இல்ல அப்படின்றத என்னால புரிந்து கொள்ள முடியுது, அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. வரலாற்றுல எந்த இடத்துல தமிழ் மக்கள் இனவாதிகளாக இருந்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுனீங்க, இந்தியாவில் எப்படியாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் முன்னெப்போதும் இல்லாத வகையில தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதை எப்படி நாம அங்க இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாத கட்சியோடு தமிழ் மக்கள் அதற்கு வாக்களிப்பதையும் இங்கு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் வாக்களிப்பதை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? காங்கிரஸை பொறுத்தவரையில் இன்றைக்கு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையில் இருக்கின்ற ஒரே வேறுபாடு மதவாதம் என்பது. ஆனால் இதே இந்துத்துவ கொள்கையினுடைய ஒரு பகுதியை உள்வாங்கிக் கொண்டதுதான் காங்கிரசும் கூட. அது தமிழ் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு தெரியும். இல்ல, இந்த கேள்வியை நீங்க இப்படியாக புரிந்து கொள்ளணும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக தலைமையில தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய இன ரீதியான ஒடுக்குமுறையெல்லாம் அனுபவித்தது கிடையாது. ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாதத்தால் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன ரீதியான ஒடுக்குமுறையை அனுபவித்து இருக்கிறார்கள். ஜேவிபி அந்த இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஆதரவளித்த கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இன்னைக்கு மக்கள் வாக்களிச்சு அந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதையும் தமிழ்நாட்டை நம்ம ஒப்பிடவே முடியாது. இங்கு திமுக காங்கிரசினுடைய தன்மையே வேற. அப்ப அதையும் இதையும் ஒப்பிட்டு எப்படி பேசுவது? இன்னைக்கு பேரினவாதத்தை தூக்கு பிடித்த ஒரு கட்சிக்கு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. எந்த வகையில அந்த மனமாற்றம் நிகழ்ந்திருக்கு? அதான் என்னோட கேள்வி. இல்ல, நீங்க சொல்றதுல ஒரு சிறிய தவறு இருக்கின்றது. நான் சொன்னது தமிழ் மக்கள் இவ்வளவு பெரிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தது என்பது இதுக்கு முதல் வரலாற்றில் நடக்கவில்லை. இதனுடைய ஒரு கட் டவுன் வேர்ஷன் மாதிரி தான் அங்கு நடந்திருக்கின்றது. அதில் இது இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஜேவிபியினுடைய, அதாவது இன்றைக்கு என்பிபி என்ற ஆட்சியில் இருக்கிற இந்த ஜேவிபி என்பது இனவாத கட்சியாக தங்களை எப்பொழுதுமே நிலைநிறுத்தி கொண்டதில்லை. அவர்கள் புலிகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக தங்களை காட்டினார்கள். அது உண்மை. அது அவர்களுடைய கோட்பாட்டில் ஒன்று. அவர்கள் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஆரம்பத்தில் அவர்கள் தொடங்கிய ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே சிங்கள மக்களும் நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் சம உரிமை வேண்டும் என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள். இப்ப உதாரணமாக யுஎன்பி இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்ப வடக்கு கிழக்கை இணைப்பது அப்படின்றது எப்படி புலிகளுக்கு ஆதரவாக அமையும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜேவிபி அதை எதிர்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மக்களுக்கு ஆதரவான விஷயம் இல்லையா? வடக்கு கிழக்கு இணைப்பை அவர்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை. ஆனால் 13வது திருத்த சட்டத்துக்கு ஊடாக வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற அந்த கோட்பாட்டை அவர்கள் எதிர்த்தார்கள். 13வது திருத்த சட்டத்தை புலிகள் கூட எதிர்த்திருந்தார்கள். அதற்கு காரணம் 13வது திருத்த சட்டம் என்று இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டம் இந்திய நலனுக்காக, இந்திய பாதுகாப்பு காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். சரி, நீங்க டெக்னிக்கலா அப்படி பேசினாலும் இப்போ பேரினவாதத்தை தூக்கி பிடித்த மற்ற கட்சிகளை ஜேவிபி ஆதரித்ததா இல்லையா? அதிலிருந்து மாறுபட்டு இல்ல நீங்க சொல்வது தவறு, ஒருங்கிணைந்த இலங்கையில் அனைத்து தேசிய இனங்களும் சுயநிர்ணய உரிமையோடு வாழ ஏற்பாடு செய்ய வேண்டும், அப்படி மாதிரியான ஏதாவது ஒரு அரசியல் தீர்வு அவங்க முன் வச்சாங்களா? இல்ல, முன்வைக்க மாட்டார்கள். அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றது. அது நாங்கள் பேசுவோம். அதுக்குரிய முக்கியமான காரணம் இருக்கின்றது. ஆனால் இப்படித்தான் நாங்கள் பார்க்கலாம். யுஎன்பி, எஸ்எல்எஃபி போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால், இலங்கையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்கள் எங்களுக்கு பாரமாக இருக்கின்றார்கள், சிங்களவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், சிங்கள பௌத்த, இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, இந்த சிங்கள பௌத்த நாடு என்பது சிங்கள பௌத்தர்களுடைய முன்னுரிமைகள் இருந்து அவர்களுக்கு பிரதானமாக உரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்துதான் வடகிழக்கு என்பது, எஸ்எல்எப்பி, யுஎன்பி போன்ற கட்சிகள் இதுவரைக்கும் இருந்தன. அந்த கோட்பாட்டை ஜேவிபி எப்பொழுதுமே முன்வைத்ததில்லை.
அவர்கள் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது கூட அனுரகுமார திசாநாயக்கருடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தின் கூட அவர்கள் தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, தனித்துவமான பிரச்சனை இருக்கு என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எப்பொழுதுமே அதை ஒத்துக்கொண்டிருந்தார்கள். இந்த மாற்றம் இப்போது நிகழ்ந்ததா இல்ல இதற்கு முன்னாடியே ஜேவிபி இப்படிதான் இருந்துகிட்டு இருந்ததா? எப்பவுமே இப்படிதான் இருந்தது ஜேவிபி. அப்போது தமிழ் மக்கள் ஜேவிபியை தங்களுடைய கட்சி, தங்களுக்கான கட்சி அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்ளல, இன்னைக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னா இந்த மாற்றமா தான் நான் கேட்கிறேன். இப்ப இதற்கு முன்னர் ஜேவிபி தமிழ் மக்களுடைய உரிமைக்காக வெளிப்படையாக பேசி இருக்காங்களா? முதலாவது நீங்க சொல்றதுல ஜேவிபி எப்பொழுதுமே தங்களுக்கான கட்சி என்று தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு தற்காலிகமாக ராஜபக்சவனுடைய கொள்ளைக்கும் பாசிசத்துக்கும் எதிரான ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது தங்களுக்கான கட்சியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் முன்வைக்கின்ற கோஷம், ஐக்கிய நாடுகள் சபைக்கு நாங்கள் போவோம், தமிழர்களுடைய உரிமையை வென்றெடுப்போம், இந்தியாவோடு பேசுவோம், இந்தியாவுக்கு ஊடாக தாங்கள் வென்றெடுப்போம், இப்படித்தான் அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதற்கு மாற்றாக அவர்கள் எந்த தீர்வும் முன்வைக்கவில்லை. மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருந்த பொழுது அதற்கான ஒரு தீர்வை யாருமே முன்வைக்கவில்லை. தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது சிங்கள கட்சிகளாக இருக்கட்டும் அதை அதற்கான ஒரு தீர்வை, அதற்கான திட்டத்தை முன்வைக்கவில்லை. அது அடிப்படை பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டிலும் பிரதான முரண்பாடு, அடிப்படை முரண்பாடுன்றது இருக்கும். அதாவது இலங்கையில் இருக்கின்ற பிரதான முரண்பாடு என்பது தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு. இந்த முரண்பாடு இப்பொழுது தணிந்திருக்கின்றது. இப்பொழுது பொருளாதார பிரச்சனை முன்னுக்கு வந்திருக்கின்றது. முதல் சாப்பிட வேண்டும், வாழ்வதற்கு வீடு வேண்டும், இப்படியான பிரச்சனைகளுக்கு ஊடாகத்தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். இதுதான் இன்றைக்குள்ள சூழல். அப்ப இந்த சூழலில் ஜேவிபி என்பிபி அவர்களுக்கு தீர்வாக இருந்தது, தற்காலிக தீர்வாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய கட்சியாக அதை ஏற்றுக்கொண்டதாக நான் கருதவில்லை. இப்ப நீங்க சொன்னீங்க அடிப்படை முரண்பாடு இன்னைக்கு மேலெழுந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அரகல போராட்டத்துல தமிழ் மக்கள் நேரடியாக கலந்திருக்கணுமே. அந்த டைம்ல தமிழ் மக்கள் அந்த போராட்டத்தை புறக்கணித்தார்கள். அவர்களும் தான் இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனையில பாதிக்கப்பட்டார்கள். அந்த போராட்டத்தை தமிழ் மக்கள் மனமுவந்து புறக்கணித்தார்களா, இல்ல தமிழ் தலைவர்கள், தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் தவறாக அவர்கள் வழிகாட்டினார்களா? அந்த தவறான வழிகாட்டுதலை புரிந்ததன் அடிப்படையில இன்னைக்கு அந்த தமிழ் தலைவர்களை தமிழ் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்களா? அது ரெண்டுமே சரி. நீங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரித்தானியாவில் பார்த்தீர்களானால் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான போராட்டம், அல்லது இன்றைக்கு நேற்று கூட சவுத் சூடானில் நடக்கின்ற கொலைகளுக்கு எதிரான போராட்டம், இது பல்வேறு மக்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை நீங்கள் பார்க்க முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று தமிழ் தலைமைகளுடைய தவறான வழி நடத்த ஒன்று. இரண்டாவது சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு இருக்கின்றது இல்லையா? அறநிலைய போராட்டத்தில் தமிழ் மக்களுடைய பங்களிப்பு இருந்தது, பெரும்பான்மையாக இருக்கவில்லை. தமிழ் மக்களுடைய பங்களிப்பு அதில் இருந்தது என்பது உண்மை. அது குறிப்பிட்ட அளவில் இருக்கவில்லை. ஆனால் அது இன்றைக்கு அதுக்குரிய கதவு அகல திறந்திருக்கின்றது. சிங்கள மக்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் தமிழ் மக்களுக்குரிய சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்தப்படும். இன்றைக்கு நீங்கள் இன்னைக்கு பிரிவினை அடைந்த நாடுகளை நீங்கள் பிரிவினை ஊடாக தனி அரசு, தனி தேசம் அமைத்துக் கொண்ட நாடுகளை பார்த்தீர்கள்னா இன்றைக்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு திமுறாக இருக்கட்டும், தென் சூடானாக இருக்கட்டும், இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதுக்கு நீங்க ஒரே ஒரு நாடு சுயநிர்ணய உரிமை அடைந்து தனி தேசமாக உருவான நாடுகளில் நீங்க குறிப்பிடத்தக்க நாடு நோர்வேயை சொல்லலாம். நோர்வே பிரிவினை வெற்றிகரமாக தனது தேசத்தை ஸ்வீடனிலிருந்து பிரிந்து அமைத்துக் கொண்டதுக்குரிய மிக முக்கியமான காரணம் ஸ்வீடன் மக்கள் நோர்வேக்கு ஆதரவாக போராடினார்கள். இப்படி ஒரு சூழல் இலங்கையில் வந்தால் மட்டும்தான் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை வென்றெடுக்கப்பட முடியும். சிங்கள மக்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் அதை நடத்த முடியும். இதை இந்த தமிழர்களுடைய போராட்டத்தை, வடகிழக்கு சார்ந்த தமிழர்களுடைய போராட்டத்தை அப்பட்டமான இனவாதமாக மாற்றி கொண்டிருப்பதில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பங்கும் இருக்கின்றது. இவர்கள் இந்த போராட்டத்தை மிக நீண்ட காலத்துக்கு பின்தள்ளி இருக்கின்றார்கள் என்பது உண்மை. இல்ல, இப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு நான் பேசும்போது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து, இப்போது அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வேற வழி தெரியல, அவர்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இன்னைக்கு என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த என்பிபியின் வாக்களித்ததன் மூலமாக
தங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு வாக்களித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இவருடைய நம்பிக்கை அப்படியாக இருந்ததா? தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு என்பிபி நீதி பெற்று தரும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வாக்களித்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டு சூழலிலிருந்து இலங்கை அரசியல் பேசுவது என்பது சில நேரங்களில் மிக தவறான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தும் நினைக்கின்றேன். இலங்கை மக்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. அவர்கள் ஜேவிபி தங்களுக்கு என்பிபி கட்சி வந்து தமிழீழத்தை பெற்று தரும் சீமானை வேண்டுமானால் சிலர் ஒரு கட்டத்தில் மூடத்தனமாக நம்பி இருந்திருக்கலாம். தோழர் தியாகு போன்றவருடைய பேச்சை கேட்டு அமர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள சூழலின் படிக்கு இலங்கையில் அடிப்படை பிரச்சனை என்பது அடிப்படை வசதிகளுக்கான பிரச்சனை. இலங்கை என்பது ஒரு சிங்கிங் ஷிப்பாக இருந்தது, மூழ்கி கொண்டிருக்கின்ற ஒரு கப்பல் மாதிரி தான் இருந்தது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரே ஒரு வழி என்பிபி என்றுதான். அவர்களிடம் மட்டும்தான் திட்டம் இருந்தது. அவர்களால் அது மீட்டெடுக்க முடியுமா இல்லையா என்பது அடுத்த பிரச்சனை. ஆனால் அவர்களிடம் மட்டும்தான் அந்த திட்டம் இருந்தது. இந்த திட்டத்துக்காக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இவ்வளவுதான் பிரச்சனை. இதுக்கு மேல வந்து தமிழ் மக்களுடைய உரிமை அவர்கள் மீட்டு தருவார்களா என்பது அவர்களுக்கு, நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு அது சந்தேகமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சந்தேகமான ஒரு விடயம் தான். அப்படி மீட்டெடுக்க முடியுமா என்பது தமிழர் மக்களுடைய உரிமை என்பது. ஆனால் அதற்கான வழிகள் திறந்திருக்கின்றது. நான் சொன்னது போல சிங்கள மக்களுடைய இன்டராக்ஷனுக்கு, அவர்களுடைய பேசுவதற்கான கதவு இன்றைக்கு திறந்திருக்கின்றது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம், இது ஒரு நேர்மறையான விஷயம். இதற்கு மேல் நான் நினைக்கிறேன் யாருமே ஜேவிபி தமிழ் மக்களுடைய உரிமையை உறுதிப்படுத்தும் என்று நம்பவில்லை. சரி, அப்போ வரலாற்று ஒரு முக்கியமான தருணம் இது. இதை சரியாக தமிழ் மக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படியாக என்றால், சிங்கள உழைக்கும் வர்க்கத்தோடு தமிழ் மக்களை இணைப்பதற்கான ஒரு வரலாற்று தருணம் உருவாகி இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டு அவ்வாறாக அவர்களுடைய போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்களா? நிச்சயமாக இது ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு கட்டம். இதுவரைக்கும் நடக்காத வரலாற்றில் முக்கியமான ஒரு கட்டம். தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு, சிங்கள ஜனநாயகவாதிகளுக்கு உணர வைப்பதற்கான ஒரு கதவு திறந்திருக்கின்றது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது வரலாற்றில் முக்கியமான ஒரு கட்டம். நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் இனவாதிகள் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக இனவாதத்தை மேலும் வலுப்படுத்தாமல், முரண்பாட்டை கூர்மையாக்காமல், தற்காலிகமாவது தங்களுடைய மௌனம் சாதிப்பது நல்ல தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். போன வாரம் கூட உங்களுடைய தொலைக்காட்சி, உங்களுடைய சேனலில் ஒரு தொடர்ச்சியாக உன்னுடைய ஒரு நேர்காணல் ஒன்று நான் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், இந்த டொனமூர் திருத்த சட்டத்தை தமிழ் தலைவரான சேர் பொன் ராமநாதன் எதிர்த்தார். அவர் சொன்னார், டொனமூர் ஆணைக்குழு எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுக்கும் பொழுது தமிழர்களுக்கு அதிக வாக்குரிமை வேண்டும் என்றும், ஏனென்றால் அவர்கள் சிறுபான்மை தேசியம் என்பதால் தமிழருக்கு அதிக வாக்குரிமை வேண்டும் என்றும், அதனால் அதை எதிர்த்தார் என்றும் சொல்லியிருந்தார். அது அப்பட்டமான பொய். உண்மையிலேயே டொனமூர் ஆணைக்குழு வந்து முதல் தடவையாக காலனிய நாடுகளில் முதல் தடவையாக எல்லோருக்குமான வாக்குரிமை கொடுத்திருந்தது. அதை தமிழர் தலைவர் என்று தியாகுவால் சொல்லப்பட்ட சேர் பொன் ராமநாதன் எதிர்த்ததுக்குரிய காரணம் இதுதான். அவர் சொன்னார், இலங்கையில் இருக்கின்ற தமிழ் வெள்ளாளர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குரிமை தேவை என்று சொல்லியும், ஆண்களுக்கு மட்டும்தான் இது தேவை என்று சொல்லியும், பெண்களும் வெள்ளாளர்கள் அல்லாத ஏனைய சாதியினரும் வந்து இலங்கையில் அடிமைகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஒரு அடிமை சாசன அமைப்பு முறை இருக்கின்றது. வெள்ளாளர்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்றும், அது ஏனைய சாதியினரை வந்து நிரப்பும் என்று சொல்லியும், மற்ற சாதியினர் இன்றைக்கு வரைக்கும் படிப்பறிவில்லாத அடிமைகளாக இருக்கின்றார்கள், ஆகவே அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இதற்காக அவர் லண்டன் சென்று பிரித்தானிய அரச பரம்பரையுடன் கூட முறையிட்டு இருக்கின்றார். ஆனால் அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். நடந்தது. இப்போ இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது இல்லையா? இதற்கு முதல் இன்னொரு அரசியல்வாதியினுடைய பேச்சு நான் கேட்டு, ஜேவிபி வந்து இலங்கை இராணுவத்துக்கு போர் நடந்து கொண்டது கூட இலங்கை இராணுவத்துக்கு ஆள் திரட்டுவதற்காக கிராமமாக பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லி, அதாவது தவறு, அப்படி நடக்கவில்லை. இது தவிர இலங்கை அரசு அமைப்பு என்பது ஒரு இனவாத அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. அது தொடர்பாக ஒரு நீண்ட ஒரு விவாதம். இலங்கையில் வந்து
கிராமங்கள்லாம் வந்து கிராம சபைகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. சிங்களத்தில் கம் சபா என்று சொல்வார்கள். இந்த கம் சபா என்பது இந்திய மன்னர்களுடைய படையெடுப்புக்கு எதிராக 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே உருவாக்கப்பட்டிருந்தது. 3ஆம் நூற்றாண்டில் உருவாகியிருந்தது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து அது உருவாக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கும் அந்த கம் சபாக்கள் இருக்கின்றது, கிராம சபைகள் இருக்கின்றது. இந்த கிராம சபைகள் முழுவதுமே வந்து பௌத்த பிக்குகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. இந்த பௌத்த பிக்குகளுடைய தலைமை பீடம் அஸ்கிரிய பீடம் என்று சொல்வார்கள். இந்த அஸ்கிரிய பீடத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. இதை மீறி கிராமங்களில் அரசியல் செய்வது என்பது சாத்தியமற்றதாகத்தான் இருந்தது. முதல் தடவையாக ஜேவிபியினுடைய போராட்டத்தில் தான் இந்த ஆயுத போராட்டம் நடத்திய பொழுதுதான் இந்த பௌத்த பிக்குகளுடைய அதிகாரம் அசைத்து பார்க்கப்பட்டது. இப்பொழுதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. அப்பொழுதுதான் முதல் தடவையாக அசைத்து பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் கூட வந்து ஜேவிபியினுடைய அரசாங்கத்தில் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுத்தான் ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்களால். அப்ப ஜேவிபி ஆக இருக்கட்டும், இல்லை தமிழரை ஒருவரே வந்து இலங்கையின் தலைவராக இருந்தாலும் கூட பௌத்த சிங்கள பேரினவாதத்தை மீறி அவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் என்பிபி சொல்வது போல சம உரிமை என்று அதற்கு பிறகு படிப்படியாக அதை அவர்கள் ஏதாவது அரசமைப்பு திட்டத்தில் மாற்ற முடியுமே தவிர அதை மாற்ற முடியாது. மற்றபடி தமிழ் மக்கள் சிங்கள மக்களோடு பேசி அவர்களுடைய உரிமை தொடர்பான ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஊடாக, அது தமிழ் அரசியல்வாதிகளுடைய வேலையும் கூட, அதற்கு ஊடாகத்தான் இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க சொன்னீங்க இலங்கையினுடைய கட்டமைப்பே வந்து இனவாதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டமைப்புல நீங்க சட்டம் போட்டெல்லாம் மக்களுக்கு உரிமை கொடுத்து விட முடியாது. ஆனால் இங்கு மாறி இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொண்டு சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்து, குறிப்பாக சிங்கள பாட்டாளி வர்க்கமும் தமிழ் பாட்டாளி வர்க்கமும் இணைந்து அவர்களுக்கான உரிமையை ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து அவர்களுடைய உரிமை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு போராட்ட களத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. போராட்டத்தின் மூலமாக தான் இந்த கட்டமைப்பை மாற்ற முடியும். எனக்கு புரியுது. இப்ப நீங்க பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இலங்கை பிரச்சனையில தலையிடக்கூடாது அப்படின்னு பேசும்பொழுது, நீங்க புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களினுடைய தலையீட்டை பற்றி பேசவே மாட்டீங்களே. அவர்களும் வந்து இன்னைக்கு ஜேவிபி என்பிபியை எதிர்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் தவறு செய்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அவர்களுடைய நலன்கள் வேறுபட்டதாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுடைய நலன்களோ அல்லது புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்களுடைய நலன்களோ வந்து இலங்கை சார்ந்ததாக இல்லை. இப்பொழுது தமிழ் பகுதிகளில் அரிசி விலை கூடினால் அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் சிந்திப்பார்கள். இங்கே புலம்பெயர் நாடுகளில் கார் விலை கூடினால் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சிந்திப்போம். இதுதான் ஒரு பெரிய வேறுபாடு. இலங்கையில் அரிசி விலை கூடினால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு வாய்ப்பும் இல்லை எங்களுக்கு. இந்த முரண்பாடு வந்து ஒரு 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 புதிய அரசியலை கொண்டு வருகிறது. அதை விட வந்து தமிழ் தேசியம் என்று சொல்லுகிற அந்த இவர்கள் சொல்லுகின்ற தேசியத்துக்கு எந்த கோட்பாடு அடிப்படையும் கிடையாது. தேசியம் என்பது வந்து ஒரு மொழி சார்ந்தது மட்டுமல்ல. இன்றைக்கு நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், இந்த சொல்லாடல்களை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ மலையக மக்கள், மலையகத்தில் இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்கள், உலகத்திலேயே 90% தொழிலாளர்கள் ஒரு தேசிய இனமாக இருப்பது மலையகத்தில் மட்டும்தான். அவர்களுக்கென்று தனியான கலாச்சாரம் இருக்கின்றது, தனியான சந்தை இருக்கின்றது, அவர்களுக்கென்று சொல்லி தனியான கட்சிகள் இருக்கின்றது. எப்பொழுதுமே அவர்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களித்ததில்லை. அந்த கட்சிகள் அங்கும் இல்லை. வடக்கு கிழக்கில் ஈழத்துக்காக போராட்டம் நடந்து கொன்ற இருந்த பொழுது அதில் அவர்கள் பங்களிக்கவில்லை. அவர்களுக்கான போராட்டமும் இல்லை. அவர்களும் தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் இருந்து தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகிறீர்களா? யார் தொப்புள் கொடி உறவுகளாக உண்மையிலும் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் மலையகத்தில் இருப்பவர்கள் தான். அவர்கள் தான் நேரடியாக பிரித்தானிய காலனி ஆதிக்கவாதிகளால் தமிழகத்திலிருந்து இறப்புகளோடு பயண வழியில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அழைத்து வரப்பட்டவர்கள், அடிமைகளாக அழைத்து வரப்பட்டவர்கள் இன்றைக்கும் அடிமைகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் நிறைய போராட்டங்கள் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் எப்பொழுதுமே வடக்கு கிழக்கு தமிழர்களோடு இணைந்ததில்லை. ஆனால் அவர்களும் தமிழ் தான் பேசுகின்றார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தேசியம் இருக்கின்றது. அவர்களுக்கு தனியான தேசியம், அவர்களுக்கு சுயநிர்ணயம் இருக்கின்றது. இதெல்லாம் நீங்கள் தமிழ் என்ற ஒரு பொது
கோட்பாட்டுக்குள் இணைக்க முடியாது. வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு தேசிய இனம். இன்றைக்கு பிரான்சில் கோக்சல் நாடாக இருக்கட்டும், அல்லது ஸ்கொட்லாந்து, ஐரிஷ் போன்ற அயர்லாந்து போன்ற நாடுகளாக இருக்கட்டும், ஆங்கிலம் பேசினாலும் அவர்கள் தங்களுடைய சுயநிர்ணயமைக்க இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு சார்ந்த மக்களுக்கு சுயநிர்ணயமைக்கான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் தேசிய இனமாக வளர வேண்டும். அதே போன்று மலையக மக்களும் தேசிய இனமாக வளர வேண்டும். இதை தமிழ் என்ற போர்வையில் ஒன்றிணைப்பது என்பது அடிப்படையில் இன்னொரு பாசிசம். நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறீர்கள் என்பதற்காக இலங்கை தமிழர்களை நீங்கள் அதற்குள் இணைக்க முடியாது. நீங்கள் ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் தமிழீழம் கேட்பதில்லை. அது உங்களுக்கு இலகுவான வழி. நீங்கள் இலங்கையில் தமிழீழம் கேட்டுவிட்டு நீங்கள் தமிழர்களை அரசாங்கத்திடம் மாற்றி விடுவதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கின்றது. பொதுவாக அங்கு இருப்பவர்களுடைய தொழிலாக இருக்கின்றது. ஒடுக்கக்கூடிய தேசிய இனம் அது செய்யக்கூடியதை பாசிசம் என்று வரையறுப்பது சரி. இன்னைக்கு அதை எதிர்த்து போராடக்கூடிய தேசிய இனம் அதனுடைய தவறுகளை, அது சிறு சிறு தவறுகளை செய்வதை பாசிசம் அப்படின்னு சொல்றது சமீபத்துல விஜய் அவர்கள் பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்குது. இல்ல, நீங்க சொல்றது தவறு. நான் சொல்றது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நீங்க மலையக மக்களுடைய சுயநிர்ணய அடிப்படையில் தமிழர்கள் என்று சொல்வதற்கு ஊடாக நீங்க தமிழ் தேசியம் என்று சொல்வதற்கு ஊடாக மறுக்கிறீர்கள். தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுக்கு பிரிந்து போவதற்கு கூறிய சுயநிர்ணய தேவை. அது அடிப்படையான தேவை. அவர்கள் பிரிந்து போவதா இல்லையா என்பது அவர்களுடைய தீர்மானம். அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்த சிலர் தீர்மானிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிலரோ அல்லது புலம்பெயர் நாடுகள் இருக்கின்றவரோ மலையக மக்களுடைய சுயநிர்ணய மறுப்பதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அடிப்படையில் பாசிசம். ஜேவிபி ஒரு இடதுசாரி கட்சி. இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி மத்தியில அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. என்பிபி அப்படின்ற அந்த கூட்டணின்ற பெயர்ல இப்போ தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதே போல மலையக தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எல்லாருடைய நம்பிக்கையும் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிலை மாற்றி அமைக்கப்படும், விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இன்னைக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு IMF கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடிய, அதனுடைய உதவி பெறக்கூடிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இலங்கை இருக்குது. IMF சும்மா பணத்தை எடுத்து கொடுத்துறாது. நீங்க நலத்திட்ட உதவிகள், நீங்க கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா சப்சிடிஸையும் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட தான் பணம் கொடுக்கும். ஜேவிபி ஒரு இடதுசாரி கட்சி, மக்களிடம் இப்படியாக வாக்களிச்சிருக்கு. இது எப்படி சமாளிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது சமாளிக்க முடியுமா? ஜேவிபி ஒரு இடதுசாரி கட்சியா என்பதில் எனக்கு இடதுசாரி கட்சி என்றால் என்ன என்பதில் ஒரு கேள்வி இருக்கின்றது. அடிப்படையில் ஜேவிபி இடதுசாரி கோஷங்களை முன்வைக்கின்ற ஒரு கட்சி. அது சண்முகதாசனுடைய சீன சார்பு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அவருடைய தீவிரம் போதாது என்பதற்காக பிரிந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அவர்கள் உருவாக்கிய பொழுது அவர்கள் இனவாதத்தையும் தங்களுக்கு அடிப்படையாக கொண்டு, அதாவது மலையக மக்கள் இருப்பு என்பது இந்திய விஸ்தரிப்புவாதத்திற்கு துணை போகும் என்பதை அவர்களுடைய இரண்டாவது மிக முக்கியமான முழக்கமாக வைத்துத்தான் அந்த கட்சியை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் மலையக மக்களும் இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். மலையக மக்களுக்கு எதிரான இனவாதம் ஜேவிபியினுடைய அடிப்படை கொள்கையிலே இருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது இன்றைக்கு சோஷியல் கண்ட்ராக்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, சமூக ஒப்பந்தம். அது பெரிய வியாபாரம் செய்கின்றவர்கள், மக்கள் அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற டாக்ஸ், அந்த டாக்ஸ் வரிப்பணம், அந்த வரிப்பணம் மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும், மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்படும். இது ஒரு சமூக ஒப்பந்தமாக இந்த தேசங்கள் உருவான பொழுது உருவானது. அந்த சமூக ஒப்பந்தம் இன்றைக்கு உடைந்து விட்டது. இது உடைந்த நிலைமையில் அதற்கு உள்ளே வருகின்றது IMF, வேர்ல்ட் பேங்க் போன்றவர்கள் தாங்கள் இந்த ஒப்பந்தத்தை மீளமைக்கின்றோம், இதை சீரமைக்கின்றோம் என்ற போர்வையில் தான் அவர்கள் வருகின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தை மேலும் அவர் உடைக்கின்றார்கள். அஸ்டோரிட்டி மெஷர்ஸ் என்று சொல்கின்ற அந்த சிக்கன நடவடிக்கைகள் கூடாக நீங்கள் சொன்னது போல மக்களிடம் அதிக வரிப்பணம் எடுக்க வேண்டும், இப்படியான விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் ஜேவிபி இன்னொரு திட்டத்தை முன்வைக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இலங்கை இதுவரைக்கும் சூறையாடப்பட்டு கொண்டிருந்தது. ராஜபக்ச போன்றவர்களாலும் அவருடைய சாம்ராஜ்யங்களாலும் அரசியல்வாதிகளோடு சார்ந்த முதலாளிகளாலும் இந்த நாடு சூறையாடப்பட்டு கொண்டிருந்தது. இதிலிருந்து நாங்கள் பணத்தை மீட்டெடுத்து IMF-னுடைய கடனை நாங்கள் முழுமையாக அடைக்க முடியும் என்ற திட்டத்தை ஜேவிபி முன்வைக்கின்றது. அனுரகுமார் அவனுடைய அதிகாரம் வந்த பின்பு IMF 2 தடவைகள் இலங்கைக்கு பயணம் செய்திருக்கின்றது. பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். 2 நாளைக்கு முன்பு கூட அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். அனுரகுமார் அரசாங்கத்தினுடைய திட்டவட்டமான ஒரு முடிவு அல்லது திட்டவட்டமான அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், நாங்கள் உங்களுடைய பணத்தை
திருப்பி மீள செலுத்துகின்றோம். புது கடனையும் நாங்கள் எடுப்பதற்கு தயார். ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எங்களிடம் இருக்கின்றது. இந்த ஆட்சி, அதாவது பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படுவதற்கு முதலே VFS குளோபல் என்று சொல்லுகின்ற இந்திய கம்பெனியுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். அதை நிறைவு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனூடாக அவர்கள் கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் வந்து அவர்கள் சேமிக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நடந்த அந்த சூறையாடலை நிறுத்துவதற்கூடாக இன்னும் ஒரு வருஷத்திலே 1 பில்லியன் அளவுக்கு சேமிக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இதை விட இந்த ராஜபக்ஷவனுடைய விமான நிலையத்துக்கு செலவழிக்கப்படுகின்ற காசுகள் இவை எல்லாத்தையும் நிறுத்துவதற்கூடாக தாங்கள் பணத்தை மீளமைக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் எவ்வளவுக்கு வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதை காலத்தில் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது புது மாடல். உலகத்திலேயே முதல் தடவையாக ஒரு புது மாதிரியை அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். கிட்டத்தட்ட சில விடயங்கள் திராவிட மாதிரி என்று சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லுகின்ற அந்த மாதிரிக்கான ஒற்றுமைகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரியான புது ஒரு இடது சார்ந்த, மக்கள் சார்ந்த, முதலாளித்துவ ஜனநாயகம் சார்ந்த புது மாதிரிகளுக்கான வெற்றி இன்றைக்கு உலகம் முழுக்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வேறு வேறு நாடுகளில் கூட அது நான் நினைக்கிறேன், சொல்வதற்கு நேரமில்லை. அப்ப இந்த வெற்றி இலங்கையிலும் வரும் என்று நம்புவோமாக. பொருளாதாரத்தை மீளமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் மற்றவற்றை பற்றி பேசலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.